வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு பாபா ஆர்கானிக் கார்டன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னா, பெரம்பூர்லேருந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கால் பண்ணியிருந்தாங்க. சார், என்னுடைய மாடி தோட்டத்தை வந்து கொஞ்சம் பாருங்கள் சார், ஏன்னா எல்லாமே பெரிய பெரிய பழமரங்கள் எல்லாமே சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்கேன். அது எல்லாமே ரூட்டு ரொம்ப ஃபார்ம் ஆகி செடியை வளர்ச்சி இல்லாமல் நின்றுட்டுருக்கு சார் அப்படின்னாங்க. அவங்க மாடி தோட்டத்தை போய் பார்த்தேன். எல்லா பழமரங்களையும் சின்ன சின்ன பெயிண்ட் பக்கெட்டு, சின்ன சின்ன க்ரோ பேகு அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. பாருங்கள், இந்த மாமரம்லாம் சின்ன சின்ன தொட்டியில் வச்சுருக்காங்க. அதெல்லாம் என்ன ஆகுனா, ரூட் ரொம்ப ஃபார்ம் ஆகி அதில் சும்மா செடி வளரும். பூ பிஞ்சு வருமானு கேட்டிங்க அப்படின்னா வராதுங்க. ஏன்னா அடுத்த கட்ட லெவலான அது எந்த அளவுக்கு ரூட் ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு ரூட் ஃபார்ம் ஆனால் தான் அது செடி வளரும். சரி, அவங்களுக்கு மொத்தமாக போய் பார்த்துட்டு எவ்வளோ பழமரங்கள் மாற்றணும், எவ்வளோ செடிகள் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொட்டேஷன் கொடுத்தேன். கொட்டேஷனை ஓகே பண்ண பிறகு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 85 மூட்டை மண்ணுங்க. ஏன்னா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு 10 செடி 12 செடிக்கிட்ட பழமரங்கள் தான் வச்சுருந்தாங்க. 85 மூட்டை மண். எங்கள் டீம்லேருந்து 6 பேர் போயிருந்தோம். இப்போ வெயில் இப்போவே பொலகாட்ட ஆரம்பிச்சிச்சிங்க. செம்ம வெயில் அடிக்குது. எல்லோரும் கேப்பு போட்டுக்கிட்டு வேலை செய்ய ஆரம்பித்தோம். பழமரங்கள் எது இருக்கோ முதல்ல அதை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு பழமரத்துக்கே பேகு கிட்டத்தட்ட 24 பேகுன்னும் போது அதுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 5லேருந்து 6 மூட்டை மண் பிடிக்கும். அவங்க இந்த மாங்காய் செடியெலாம் பார்த்திங்களா, அந்த மாங்காய் மரம் செடின்றதை விட மரம் சொல்லலாம். மாங்காய் மரத்தெல்லாம் அவங்க வந்து சின்ன கருப்பு கலர் தொட்டியில் வச்சுருக்காங்க. அதில் ரூட் எவ்வளோ ஃபார்மாக இருக்கும் பாருங்கள். ஒரே ஒரு சின்ன சிம்பிள் கான்செப்ட் தாங்க. நீங்கள் மாடி தோட்டத்தில் செடி வளர்க்குறீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு செடிக்கு ஸ்பேஸ் கொடுத்து அது எந்த அளவுக்கு ரூட் நல்லா வேறு ஃபார்ம் ஆகுதோ அந்த அளவுக்கு செடியோட வளர்ச்சி இருக்கும். இது எல்லாமே நாங்கள் 24 பேக்கில் மாற்ற ஆரம்பித்து கிட்டத்தட்ட பழமரங்கள் எல்லாமே அவங்க பீமு, அதாவது செவுத்தை ஒட்டினா மாதிரி வெயிட்டான பொருள் எல்லாமே அதில் நாங்கள் ஓரமாக வச்சுட்டோம். செம்பருத்தி செடி நிறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் மருதாணி, மல்லி, ரோஸு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியுமே நாங்கள் மாற்றி பக்கவான பாட்டிங் மிக்ஸ் போட்டு எல்லாமே மாற்றி கொடுத்துட்டு, அப்புறமா ஒரு பக்கெட்டு தண்ணிக்கு ஒரு டம்ளர் அளவு பஞ்சகாவியம் மிக்ஸ் பண்ணி எல்லாமே கலந்து சூப்பராக எல்லாமே செடிகளுக்கு நாங்கள் கொடுத்துட்டோங்க. இந்த மாதிரி பழமரங்களுக்கெல்லாம் ஒரு பக்கெட் தண்ணியை நாங்கள் ஊற்றிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணி பிடிக்கும். பிஃபோர் அவங்களுடைய மாடி தோட்டம் எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். சென்னையில் இருக்கும் நண்பர்கள் உங்கள் மாடி தோட்டத்தையும் இதே போல் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சென்னையாக இருக்கும் பட்சத்தில் நம்ம நேரில் வந்து பார்த்துட்டு கொட்டேஷன் கொடுத்து உங்கள் மாடி தோட்டம் பக்காவான முறையில் நம்ம பாபா ஆர்கானிக் கார்டன் டீம் ரெடி பண்ணி கொடுப்போம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு மாடி தோட்ட பொருட்கள், ஸ்டாண்டு, க்ரோ பேகு, உரங்கள், விதைகள் என்ன வேணுமோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா சென்னையாக இருக்கும் பட்சத்தில் டோர் டெலிவரி உண்டு. கேஷ் ஆன் டெலிவரி நீங்கள் பண்ணிக்கலாம். மற்ற ஊர்களில் நம்ம எம்எஸ்எஸ் பார்சல் கொரியர் மூலிமா அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கோம். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து மாடி தோட்டம் பண்ணி கொடுக்குறது வந்து சீனியர் சிட்டிசன் தான். நம்ம மாடி தோட்டத்தை ரெடி பண்ணி தரமாட்டாங்களா இந்த மாதிரி அப்படின்றவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம் மொட்டை மாடியிலும். தேங்க்யூ ஸோ மச்.